ஹலோ ஹோமிஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரியாக்ட் வர்சஸ் நெக்ஸ்ட்.js. ஸோ ரியாக்ட்னா என்ன? பேசிக்கலி ரியாக்ட்ங்கிறதே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான். ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றதை விட அது ஒரு பேசிக்கா ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியை கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டால ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ். ஸோ மெட்டா தான் ஓன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேசிக்கா ஓப்பன் சோர்ஸ் தான், ஸோ பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட்.js பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்.jsங்கிறது வேர்சல்ங்கிற ஒரு கம்பெனி, அதாவது ஹோஸ்டிங் கம்பெனி. அவங்க வந்துட்டு ரியாக்ட் மேல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா ரியாக்ட் அண்ட் நெக்ஸ்ட்.js யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பில்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்கா அதுக்கான டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க, ரியாக்ட்ங்கிறது ஒரு வெனிலா ரியாக்ட். தட் மீன்ஸ் எப்படின்னா பேசிக்கா உள்ள எல்லா காம்பனன்ட்ஸ் எல்லா விஷயங்களும் அதுல இருக்கும் ரியாக்ட்ல. ஆனா அதுவே நெக்ஸ்ட்.jsங்கிறது ஒரு அப்கிரேடட் வெர்ஷன், ரியாக்டோட அப்கிரேடட் வெர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டிங்ல ப்ராப்ளம் இருந்துச்சு, அதே மாதிரி பேஜினேஷன்ல ப்ராப்ளம் இருந்துச்சு, அதே மாதிரி சர்வர் சைட் ரெண்டரிங்கே இல்லாம ரியாக்ட்ல நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு தான் வந்துட்டு நெக்ஸ்ட்.js வந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்.jsல வந்துட்டு ரியாக்ட்ல இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் சைட் ரெண்டரிங் தான் மெயின் ஃபீச்சர். அதாவது என்னன்னா, நம்ம எல்லா விஷயத்தையுமே கிளைண்ட் சைட்ல தான் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ரெண்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி ரெண்டர் பண்ணாம நம்ம சர்வர் சைட்ல ரெண்டர் பண்ணி நமக்கு ஸ்டாட்டிக் பேஜஸ் அனுப்பும். ஸோ இந்த ஆப்ஷன் நெக்ஸ்ட்.jsல இருக்கிறதுனால நம்மளோட அப்ளிகேஷன் சரியான ஸ்பீடா இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணியே பார்க்கலாம். அந்த கம்பேரிசன் வீடியோ கூட நான் அடுத்தடுத்து போடுறேன். ஸோ பேசிக்கா அதுதான் வந்துட்டு ரியாக்ட்டுக்கும் நெக்ஸ்ட்.jsக்கும் உள்ள வித்தியாசம். தேங்க்யூ.